17th நவம்பர். இந்த கண்டென்ட்டை நீங்கள் வீக்லி மந்த்லி அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம். அகைன் சேம் டைம் மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி டே டு டே ட்ராக் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, எப்படி ட்ரேட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து இந்த கண்டென்ட்லாம் வந்து தான் இப்போ ஒரு 4000 5000 அப்படின்ற அந்த கோர்ஸில் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான வீடியோஸ். இந்த பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணுன்றதுக்காக பிளேலிஸ்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது யூஸ் பண்ணிக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த லெவலில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை படிக்கிறதுக்கான ஒரு பிகினிங்காக இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா ஸோ அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல பிளேலிஸ்ட்டில் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். இப்போ இதில் இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே உங்களுக்கு வந்து சேலஞ்சிங் இருக்கும். எப்படி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேருந்து எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்குறது, அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து அந்த ஃபேர் வேல்யூ அந்த கான்செப்டை எப்படி நம்ம நோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் முக்கியமான பிபிஓசி கான்செப்டை எப்படி பார்க்குறது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் பேசிக், இது இங்கே இருக்கிறது எல்லாமே பேசிக்கு. இதுக்கு நிறைய அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் இந்த இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்ட் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாகவே வந்து இருக்கும். போர்லோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, டெய்ல்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, மார்க்கெட் பிஹேவியர், முக்கியமாக வந்து மார்க்கெட் பிஹேவியரை எப்படி வந்து சிம்பிளாக புரிஞ்சிக்கிறது அப்படி எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டை நாங்கள் அப்லோட் பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த வியூவர்ஸோடைய கவுண்ட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளோ வியூஸ் வந்து இந்த லேர்னிங்கை எடுத்து படிச்சிருக்காங்க. அப்போது மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு ஏகப்பட்ட லேர்னிங்க்கு ரொம்ப பிகினிங்கான ஒரு லேர்னிங்காக இது அமைஞ்சிருக்கு. இதை நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு எப்போ வந்து ஒரு டியூட்டர் தேவைப்படுவார் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறதுக்கு தான். அதாவது எப்படி சொல்கிறதுனா ரிசர்ச் மோடில் நீங்கள் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மென்டாரோ யாரோ தேவைப்படுவாங்க. அதுதான் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு தெரியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நம்மளுடைய elearnprofile.com அப்படின்ற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு இருக்கும். இப்போ உங்களுடைய ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய கோர்ஸை வந்து 10,500 உங்களுக்கு, ஆனால் ஆக்சுவல் காஸ்ட் வந்து 8,899 தான் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஏன்றது நான் பல முறை சொல்லிட்டேன், ஓகேங்களா. நம்ம வந்து ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்ஸோடு இதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே. இப்போ இந்த காஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆர்டர் ஃப்ளோவே ஆட் பண்ணிட்டோம். ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெண்டுமே அட்வான்ஸ்டு கோர்ஸை நம்ம ஆட் பண்ணி எதுக்காகனா 2025 2026 இந்த பீரியடில் நீங்கள் வந்து லேர்னிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் கிடைக்கணும் அப்படின்றது. அப்போ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லி வந்து எப்படி இந்த ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பண்ணுறது. ஒருத்தர் இப்போ நான் வந்து ஒரு கரியரில் இருக்கேன், அந்த கரியரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஆனால் நான் வந்து கட்டாயம் ஒரு அன்சர்டனில் தான் நான் இருக்கிறேன். அப்போ லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு அன்சர்டனில் தான் இருக்கோம். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எப்போ லே ஆஃப் நடக்கும்னு தெரியாது, எப்போ வந்து நமக்கு பதிலாக இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் தான் வந்து ஏகப்பட்ட ஐடி ஜாப்ஸும் அப்புறம் வந்து அதர் ஃபினான்ஷியல் ஜாப்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியல, அவங்க அப்படியே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம பண்ணணுன்ற அந்த ஏற்பாடு இருக்கும். ஒரு ராங்கான வேலை போய் மாட்டிப்பாங்க. அப்போ அவங்க எப்படி வந்து நான் வந்து கரண்ட் பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஆனால் டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை வீக்லி கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை எனக்கு யாராவது ப்ராப்பராக கற்றுக் கொடுப்பாங்களா மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு அப்படின்றவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப சூட்டபிளான இருக்கும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாகவே இருக்கும். ஸோ அப்போது இந்த கோர்ஸ் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைல், இந்த ஆர்டர் ஃப்ளோ, இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணி, ஏன்னா இதுதான் டைம் எடுத்துக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது, டைம் எடுத்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. அப்போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக வந்து இங்கே வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கலாம். அப்போ இங்கே நான் ஜாயின் பண்ணுறதுனால திரும்பவும் மென்டார்ஷிப் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் தரணும்னா கிடையாது. இப்போ நீங்கள் 10,500 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் இந்த ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 10,500 நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஆக மொத்தத்தில் டோட்டல் மென்டார்ஷிப் கோர்ஸ் இதுதான். இது யாருக்குன்னா டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து தேவை. ஏன்னா ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் நான் என்னுடைய கரியரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை நான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்க லைஃபு, அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நான் கிரியேட் ஆகணும், என்னென்னலாம் எனக்கு தேவைன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. அகெயின் வந்து இது வந்து அது டேரெக்டாக எல்எம்எஸ் பிளாட்ஃபார்மில் பண்ணால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த மெனூஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே இருக்கும். இப்போ இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக ரெஃபர் பண்ணலாம். நாங்கள் அதுக்கான ஒர்க்கும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் எண்ட் டு எண்டு சொல்லிக் கொடுக்க முடியும், ஆர்டர் ஃப்ளோவை எண்ட் டு எண்டு சொல்லிக் கொடுக்க முடியும், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இங்கே சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ட்ரேடருக்கு என்னென்னலாம் தேவைன்றது தெரிஞ்சு இது ரியலி உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இது பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு வரலாம். சூட்டபிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை ரியலி ஒர்க் அவுட் ஆகாதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஈக்விட்டியில் ஒரு இன்வெஸ்டிங்காக இருந்து அதை பொறுமையாக நீங்கள் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளவே வரணும். அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம வந்து புரிய வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது வீக்கெண்ட் செஷன்றதுனால இந்த ட்ரேடிங்கை வந்து கேம்பிளிங்காக பிஸ்னஸாக அப்படின்றத மாதிரி தான் இருக்கும். இப்போ கரண்ட்டாக நம்ம எப்படி பண்ணி வச்சுருக்கோம், கேம்பிளிங்காக தான் பண்ணி வச்சுருக்கோம் பெரும்பான்மையாக. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, யார் எங்கே லைவ் எடுக்கிறாங்க அந்த லைவில் போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டில் தான் நம்ம ஓடிட்டே இருக்குமே தவிர ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டாகவே இல்லை. பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவார், அந்த பிஸ்னஸ் வந்து அவர் தான் நடத்துவார், அவர் தான் லீட் பண்ணுவார், அவர் தான் அந்த பிஸ்னஸை கைட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கும் இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டுக்குமே வந்து பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த பெரிய வித்தியாசங்களை எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் முக்கியமாக பார்க்கணும். இப்போது ஒரு கேம்பிளிங் ஒரு ட்ரேடர் வந்து கேம்பிளிங்காக மார்க்கெட்டை பார்க்க போகிறாரா இல்லை பிஸ்னஸாக பார்க்க போகிறாரா அப்படின்றது முக்கியம். இப்போ கேம்பிளிங் போது அவர் என்ன பண்ணுவார், ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போதும் உடனே என்ன பண்ணுவார், பை பண்ண போயிடுவார். ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே செல் பண்ண போயிடுவார். ஓகேங்களா? ரொம்ப இமோஷ்னலாக பிஹேவ் ஆவார். இப்போ இதே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பிரிண்ட்டை பார்த்த உடனே பை பண்ண, அதுக்கான கன்ஃபர்மேஷனோ இல்லை அக்செப்டன்ஸோ வால்யூமோ எதுவுமே செக் பண்ண மாட்டார். ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஈக்குவல் டு லோ வச்ச உடனே போய் பை பண்ணுவார். அதுக்கான ஹெட்ஜிங் பண்ண மாட்டார், இல்லை அதுக்கான ரெஃபரன்ஸ் பார்க்க மாட்டார், கான்டெக்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்கள தான் என்ன சொல்கிறோம், நம்ம இமோஷ்னலாகவும் இம்பல்சிவாகவும் மார்க்கெட்டில் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல கேம்பிளிங் மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேம்பிளிங் மைண்ட் செட் என்ன பண்ணுவாங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் லக் அண்ட் டிப்ஸ் போவாங்க. ட்ரேட் செட்டப் கூட இங்கே இருக்கும், இவங்ககிட்ட வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரேடு செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, கரெக்டான இடத்துல கான்டெக்ட் பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கேட்டால் டோட்டல் கேபிட்டலையும் அங்கே எடுத்துன்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம்பிளிங் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அப்போது பிஸ்னஸ் மைண்ட் செட்டுன்றது என்ன அப்படின்னாலே பியூர்லி வந்து அது டிசிப்ளின். ஒரு அதாவது என்ன தான் மார்க்கெட் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எதுனா கொடுத்தாலும் நான் வந்து டிசிப்ளின் அப்ரோச்சாக தான் அதை கொண்டு போவேன். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய ஒரு 20 to 30% கேபிட்டலை நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் போது அடிஷ்னலாக ஒரு 20% கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% வந்து நான் வந்து என்னதான் மார்க்கெட்டில் எனக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்தாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், ஒரு ரிசர்வ் ஃபண்டாக நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா வந்து நான் 50 to 60% கேபிட்டலை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட் டார்கெட் போயிடுச்சுன்னா நான் ஒரு 30% வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். அடுத்த டார்கெட் போயிடுச்சுன்னா ஒரு 20% எக்ஸிட் பண்ணுவேன். திரும்பி இருக்கக்கூடிய ஒரு 20% உள்ளே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமைஸ்டு அப்ரோச்சாக ஒரு டிசிப்ளின், என்னதான் நமக்கு மார்க்கெட் தெரிஞ்சாலும் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாலும் தலகனம் வரக்கூடாது. அந்த இடத்துல இதை வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவர் வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் மார்க்கெட்டை ப்ரொசீட் பண்ணுவார்.
எந்த இடத்துல வந்து ஒரு நம்மளுடைய லாங்குவேஜ் எந்த இடத்துல ஹை வேல்யூ ஏரியா இருக்குது, எங்கே வந்து லோ வேல்யூ ஏரியா இருக்குது, எங்கே வந்து ஹை வால்யூம் நோடு இருக்குது, எங்கே வந்து லோ வால்யூம் நோடு இருக்குது, எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டெவலப் ஆகிருக்கு, இதெல்லாத்தையும் நோட் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி அந்த பேஷன்ஸியாக அதை பார்த்து டிசிப்ளின்டாக அவங்க அப்ரோச் பண்ண லாஜிக்கல் அண்ட் பிளான்ட் அப்ரோச்சை அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ 2 பேருக்கும் இங்கே இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து உடனே ரியாக்ட் பண்ணாமல் ப்ரோஆக்டிவாக இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது அவங்க என்ன அப்போ இந்த விஷயத்த பண்ணணும்னா அவங்க கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரிசர்ச் ட்ரைவன் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு உண்டான கான்டெக்ஸ்ட்டை எழுதி அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்லேயும் எப்படிலாம் ட்ரேட் செட்டப் மாறுது அப்படின்றத அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த மாதிரியான மைண்ட் செட்டில் பண்ணணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொல்லுவேன், மார்க்கெட் வந்து எப்பவுமே என்ன பண்ண உங்களுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்கும், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அந்த ரேஞ்சிலேருந்து ஏதாவது டைரெக்ஷனை சூஸ் பண்ணணும். அப்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண தெரியணும். மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன்லேயே இருக்கும், சடனாக என்ன பண்ண உங்களுக்கு ரிவர்ஸ் அண்ட் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல மார்க்கெட்டில் நம்ம வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும், எந்த ஆப்ஷனை எடுக்கணும், அதில் வந்து எதை வந்து ஹெட்ஜாக வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுவார், ஒரு ரிசர்ச் அண்ட் ட்ரைவன் மெத்தடை அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லக்கூடியது. அப்போ இது பண்ணும்போது அவர் கிளியர்லி என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ராசஸை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவருடைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாரு. கண்டினியூஸ் லேர்னிங், வெரி இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸ் லேர்னிங்கில் அவர் இருப்பார். ஓகேங்களா? முக்கியமாக அந்த ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோலுக்கு அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பீகாரோடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஓகேங்களா? இதே வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்லி மார்க்கெட் என்ன இருக்கும், உங்களுக்கு மடன்னு இறக்கிருப்பாங்க. அது பாசிட்டிவாக இருந்ததால் நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் பையர்ஸ் இல்லை மார்க்கெட்டில். ஆனால் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் அதே இடத்துல கன்சால்டேட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபர்தர் அக்செப்டன்ஸ்க்காக அது வெயிட் பண்ணிட்டு. அப்போ இந்த மாதிரியான புரிதல் வந்து இருக்கு நேரத்தில் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். இல்லை இந்த நேரத்தில் வந்து கேபிட்டலை நம்ம வந்து பியூர்லி வந்து சேஃபாக வச்சுக்கணும், நெக்ஸ்ட் ட்ரேடில் போயிடலாம். என்ன பண்ண போகுது மார்க்கெட்டு, இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு நமக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ஒரு 300 பாயிண்ட்டே போகுதுன்னு போட்டுமே, ட்ரேடே நீங்கள் பண்ணலன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல போன ப்ரைஸு ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் உங்களுக்கு அக்செப்ட் ஆகலைன்னா என்னங்க ஆகும், திரும்ப மார்க்கெட் ஃபேர் ப்ரைஸ் தானே வரும். அப்போ அந்த ஃபேர் ப்ரைஸுக்கு வரதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சாலே போதுமே, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாமே. இதானே கரெக்டு. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது உடனே மார்க்கெட் பார்க்க உடனே ட்ரேட் போடணும், ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து உடனே போய் ட்ரேட் போடணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல என்னென்னா கேம்பிளிங் மைண்ட் செட்டு. அந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? பட்ஜெட்டு ரியலி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் இன்னும் 2-3 மாதத்தில் பட்ஜெட்டெல்லாம் வந்துடும்ல. ஓகேங்களா? ரியலி அது வந்து கரெக்டான பட்ஜெட்டு கரெக்டானுன்னா மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் ட்ரெண்டு ஃபாலோ ஆகும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் இமோஷ்னலாக இம்பல்சிவாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய அந்த ட்ரேடிங்கோடைய ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக செட்டே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கணும். அப்போ பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் பண்ணணும், நல்ல பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் ப்ரூவன் மெத்தடாக நீங்கள் எடுத்து எந்த நேரத்தில் எப்போ ட்ரேட் பண்ணணும், எந்த லாட் சைஸில் ட்ரேட் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியில் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை ஆரம்பிக்கணும். உடனே நீங்கள் சொல்லக்கூடாது எப்போ வந்து இதுவாகிறது நாங்கள் எப்போ வந்து கற்றுக்குதுன்னு. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல். நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100க்கு 99 பேர், ஆல்மோஸ்ட் 95% பேர் வந்து சக்ஸஸாக இல்லை அப்படின்னு டேட்டா சொல்லுது. அந்த மாதிரி பிஸ்னஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரெடி ஆகலைன்னா எப்படி உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும்? மேபி அன்றைக்கி லக்கு இருந்ததுன்னா அன்றைக்கி ஒரு நாள் ப்ராஃபிட் வந்துருக்கும், அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவீங்க? அகெயின் உங்களுடைய கேபிட்டலை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடு பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து அது ஒரு இன்கம் மெத்தடு உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ராடே எவ்வளோ
கேபிட்டலில் இன்ட்ராடே பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான சிஸ்டம்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து நான் வந்து ஒரு பொசிஷனாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற அந்த மெத்தட் வந்து இருக்கணும். அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்கம் மெத்தட்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்து என்ன உங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கும். ஒரே விஷயத்தையுமே நம்ம நம்பிட்டு ஸ்கேல்ப் மட்டுமே நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அங்கே தான் நமக்கு சேலஞ்ச் ஆகுது. அப்போது ஒரு சின்ன பசங்க பண்ணுறாங்க, சின்ன பசங்க மீன்ஸ் ஒரு இப்போ யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 20 to 25 இயர்ஸில் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபாரெக்ஸில் உட்காந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கரண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்னவோ அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே வந்து ஒரு ஃபேமிலி மேன் போய் அந்த வேலையை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. அப்போது ஒரு ஏஜில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், அந்த எனர்ஜி லெவல், அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேட் செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு ஏஜ் லெவலில் ஒரு எனர்ஜி நமக்கு உடம்புல செட் ஆகும். அந்த ஒரு எனர்ஜிக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம என்ன பண்ண, என்னதான் இது உக்காந்துட்டு பண்ணுற வேலையாக இருந்தாலும் அங்கேயும் உங்களை அறியாமல் உங்கள் எனர்ஜி வந்து அங்கே வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு ஒர்க் ஆகும், எனர்ஜி தேவைப்படும் நமக்கு. ஓகேங்களா? அந்த இமோஷனலாக நம்ம அந்த டைமில் ஆகும்போது நம்ம எனர்ஜி அங்கே லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டுன்னும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு யோசிக்கணும். அப்போது நான் வந்து என்னோடய ஏஜ் என்ன, நான் இப்போ 25 to 35 இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்போ வந்து இதை வந்து ஒரு ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக நான் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு வந்து நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணணும், என்னை ப்ராக்டிஸ் பண்ணணும், டே டு டே நான் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுற ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நாலேஜ் பேங்க் வந்து க்ரியேட் பண்ணணும். டெய்லி ஒரு 30 minutes ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி வந்து 30 minutes லேர்னிங் பண்ணணும். அப்படின்றத என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நாளாக நீங்கள் உங்கள் நாலேஜ் பேங்க்கில் ஆட் பண்ணிட்டே வரணும். இப்படி ஆட் பண்ணிகிட்டே வர என்ன உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராப்பராக வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக எடுக்கிறதோ இல்லை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதோ நீங்கள் வந்து கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸை நம்ம என்ன பண்ணுவோம், கேம்பிளிங்குன்ற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணாமல் அதை ட்ரேட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பயப்படுறாங்க. வீட்டில் ட்ரேடிங் பண்ணுன்னு சொன்னால் பயப்படுறாங்க. இதுதான் இங்கே விஷயம். அப்போ இதில் நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கங்க்ராட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதை பிஸ்னஸாக பண்ணுறேன், வெரி குட், சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன். இல்லை, நான் கேம்பிளிங் மைண்ட் செட்டாக நான் பண்ணுறேன், நான் என்னை மாற்றிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் பண்ணணுன்றதை அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 1 by 1 நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா இதே மாதிரி தான் இமோஷ்னலாக நம்ம வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ கரண்ட் கான்டெக்ஸ்ட்டில் ஸோ இந்த வீக்லேயே நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம். போன வீக்கோட அப்டேட்டும் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது மந்த்லி ப்ரொஃபைல் அப்படின்போது என்னது, போன மந்தோடைய ஹையில் தான் இப்போ கரண்ட்டாக என்ன ஆகிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டியோட பிளேஸ் இருக்குது. நிஃப்டி இன்னும் அந்த ஹைக்கு போகவே இல்லை. போன மந்தோடைய அந்த ஃபேர் பாயிண்டில் தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே ஃபேர் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இங்கே ஹையில் இருக்குது. அப்போது ஃபர்தராக நம்ம இன்ஸ்டியூஷன் என்னவா மாறணும், இனிஷியேட்டிவ் பையிங்காக நம்ம இன்ஸ்டியூஷன் மாறினா தான் நிஃப்டி என்ன உங்களுக்கு இந்த ஹைக்கே போகும். தொடர்ச்சியாக இங்கே மாறினா தான் நிஃப்டி என்ன உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். ஏன்னா நம்மளது மேஜர் பார்ட்டிசிபேஷன் வந்து நம்மளது ஃபினான்ஷியல் செக்டார்ஸும் பேங்கிங் செக்டார்ஸும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஏன் நிஃப்டி வந்து இங்கே ஃபேர் ப்ரைஸ்லேயே இருக்குது அப்படின்னா, இங்கே பேங்க் நிஃப்டியில் தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு. எப்போலாம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஃபேர் ப்ரைஸ் வந்து உடனே கொஞ்சம் பை பண்ணலாம். அப்போது இங்கே வந்து பையிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ண அக்ரெசிவ் பையிங்காக இங்கே ஃபிக்ஸ் ஆகலை. ஓகேங்களா? அப்போ இங்கே எங்கே நீங்கள் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும்? வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல்லையும் பார்க்கும்போது போன வாரத்துக்கு விட பேங்க் நிஃப்டி பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கடந்த சில வாரங்களோட ஹை, ஏன்னா மந்த்லி இன்னும் நம்ம போக முடியல. அதே நேரம் இங்கே நிஃப்டியை பார்க்கும்போது போன வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு யார் இல்லை இந்த இடத்துல, இனிஷியேட்டிவ் பையருக்கான அந்த எவிடன்ஸே இங்கே இல்லை. புரியுதுங்களா? கிளியர்?
அப்போது தொடர்ச்சியான மார்க்கெட்டில் என்ன இது மார்க்கெட்டு இப்போ போகுது, திரும்ப லோ வந்தோன்னு போகுது, திரும்ப லோ வந்தோன்னு போகுது, இப்படியே இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரீமியம் ப்ரைஸில் என்ன பண்ணல, நம்ம இன்ஸ்டியூஷன் இன்னும் பையிங் எடுக்க மாட்டுறாங்க, லாங் டைம் ட்ரேடர்ஸ் இன்னும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வரமாட்டுறாங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும்போது பை பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல தான் பிஹேவியர், இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோடைய பிஹேவியர் என்னவா இருக்குது, கரண்ட்டாக மார்க்கெட்டோடைய பிஹேவியர் ரெஸ்பான்சிவாக இருக்கா, இனிஷியேட்டிவாக இருக்கா? அப்போது இந்த இடத்துல ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் செல்லனாக இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், எதிர்பார்க்கப்பட்ட பிஹேவியர். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்ததுன்னா அந்த இடத்துல நான் பை பண்ணுவேன் அப்படின்றது ரெஸ்பான்சிவ் பிஹேவியர், எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கும்போது அந்த இடத்துல போய் நான் பை பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாருன்னா அதுதான் யார்? இனிஷியேட்டிவ். அப்போ அந்த இனிஷியேட்டிவை மார்க்கெட் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் திரும்ப வந்துடும் ஃபேர் ப்ரைஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த பிஹேவியரில் எப்போ மார்க்கெட் ரெஸ்பான்சிவ் பிஹேவியரில் இருக்குது, எப்போ வந்து இனிஷியேட்டிவ் பிஹேவியரில் இருக்குது அப்படின்னு புரியும். அப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன பிஹேவியரில் இருக்குது? ரெஸ்பான்சிவ் பிஹேவியரில் தான் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இனிஷியேட்டிவ் பிஹேவியரில் இல்லை. அப்போது அந்த இடத்துல எப்படி ட்ரேடிங் மெத்தடாலஜி பண்ணுன்றது நம்ம ரெடியாக ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகே ஓகே ஃபைன். இப்போது இது வீக்லி அனலைசிஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா பார் சார்ட்டை பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே போன வாரத்துடைய பார் சார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. அப்போ ஃபேர் ப்ரைஸ்க்கு நமக்கு ப்ரைஸ் இங்கே வந்திருக்கிறதுனால இன்னொரு விஷயம், இது வந்து இயர் எண்டு டைமு. ஸோ இயர் எண்ட் டைமில் வந்து ஒரு ஸ்மால் அப்வர்ட் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஎஸ்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க செல் பண்ணிவிட்டு. அப்போ என்னாச்சு உங்களுக்கு கரெக்டாக அந்த விஷயம் நடக்குதுங்களா? ஓகே புரியுதுங்களா? அப்போது எந்த இடத்துல, அப்போ இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கரெக்டாக பில்ட் பண்ணி ப்ராப்பராக, இதை நான் சொல்லியிருக்கேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த செஷனில் சொல்லியிருக்கேன், இந்த வெள்ளிக்கிழமை இல்லை போன வெள்ளிக்கிழமை அந்த செஷனில் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துருக்க முடியும். இந்த மாதிரி டஃபஸ்ட்டு டைம்லேயே சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நமக்கு என்ன வேணும் அடுத்ததாக, இப்போ இந்த மார்க்கெட்டு மூவிங் ஆவரேஜை விட்டுட்டு தூரமாக போயிருக்கு அப்படின்னும் போது ஸ்லைட்லி என்ன உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ் வரும். அப்போ இந்த ரீட்ரேஸ்லேருந்து திரும்ப ப்ரைஸ் போகுமா, ரீட்ரேஸ் திரும்ப போகுமா? அப்போது இந்த பெரும்பான்மையாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுது, ப்ரிடிக்ட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் இந்த டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டேர்னிங்கில் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுனா நமக்கு கஷ்டமே. லேட்டாக தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இல்லை அதர் மெத்தட்ஸ்லையோ. இந்த டேர்ன் ஆகும்போதே இங்கே மார்க்கெட் என்ன நடக்குது இங்கே தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல என்னது, அப்போது அதர் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் எப்போ உங்களுக்கு சிக்னல் வரும்னா அக்செப்ட் ஆகிட்டு மெஜாரிட்டியான ட்ரேடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு என்ன வேணால் இங்கே சிக்னல் கிடைக்குமே. அப்போ இந்த சிக்னல் முன்கூட்டியே நம்ம பார்த்தா தானே நம்ம அந்த பெனிஃபிட் எடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துல அந்த டேர்ன் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் இங்கே எது நமக்கு ஹெல்ப் பண்ணுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை டீப் லைன் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சோகால் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு நாடு ப்ரொஃபைலை மட்டும் நான் மைண்டில் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இங்கே வேல்யூ வேறு ஹையில் ஓப்பன் ஆகிடுச்சு, லோவில் ஓப்பன் ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஓப்பன், இம்பேலன்ஸ் ஓப்பன், இப்போ வந்து ப்ரைஸ் வந்து சிங்கிள் பின் கொடுத்துச்சு போகுது, இந்த மாதிரியான வெரி 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 பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நீங்கள் வச்சுட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த டேர்னிங் பாயிண்டெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் அது வந்து டீட்டெயில்டாக நம்ம அதில் உள்ளே இறங்கணும், உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு வாட்டி இந்த ஸ்விங் லோவில் வரும்போது ப்ரொஃபைலோட ஷேப்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபைலோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபைலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ப்ரொஃபைல் வீக் ப்ரொஃபைலாக ஈட்டு அந்த வீக்கை கண்டினியூ பண்ணுதா, இல்லை ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ரென்த்து கண்டினியூ பண்ணுதா, இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் உங்களோட மைண்ட் வந்து கேள்வி கேட்கணும். கேட்கும்போது அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த புரிதல் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்ற அந்த அந்த கனெக்டிவிட்டி வரும். எப்படி நம்ம நாலேஜ், இப்போ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களே, இந்த அனலைஸ் பண்ணுறதுலாம் வந்து நாலேஜ். ஓகேங்களா? அறிவாளி. அப்போ நம்ம நீங்களாம் யார், அறிவு நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இன்டலெக்சுவல் இருக்குல்ல, அது என்னது, புத்திசாலி, புத்தி. அப்போது இந்த இடத்துல அறிவு வாங்குகிறோம், நம்ம படிப்பில் நம்ம கெட்டிக்கான என்ன டிகிரி வாங்குகிறோம், பிஹெச்டி பண்ணலாம் பண்ணுறோம். ஆனால் இங்கே எந்த நேரத்தில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதுதான் புத்திசாலி.
ஏகப்பட்ட பேர் டாக்டருக்கு பாஸ் ஆகி வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற ஒரு பேச்சு வருதுல்ல, ஓகேங்களா? அந்த நிபுணர் அப்படின்ற அந்த 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 இது பட்டம் கொடுக்குறோம், யார் கொடுக்குறோம்? புத்திசாலியாக எந்த நேரத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுன்றது. அதே தான் இங்கே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதெல்லாம் அறிவாளி. ஒரு பேட்டர்ன் வரைகிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரெண்ட் லைன் போடுறது, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் பார்க்குறது, இது மாதிரி இண்டிகேட்டர் பார்க்குறதெல்லாம் அறிவாளி. ஆனால் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுன்றதை புரிஞ்சு பண்ணுறாங்க பார்த்து, அது பேர் தான் புத்திசாலி. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இது ஒன்று தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் ஆகணும். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் என்ன சேலஞ்ச், எல்லாம் நமக்கு புரிஞ்சு கரெக்டாக நம்ம விஷயத்தை பண்ண போகும்போது பார்த்தா அங்கே ப்ரீமியமே இருக்காது. அப்போது எந்த எக்ஸ்பைரியை யூஸ் பண்ணணும், ஓகே, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், எத்தனை லாட் எடுக்கணும், இதெல்லாம் தான் அடுத்தடுத்த லெவலில் வந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, இதை வந்து கீப் ஆன் நம்மளுடைய ரெகுலர் செஷன்ஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா? அப்போ இங்கே இதுக்கான புரிதல் வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்லேருந்து மார்க்கெட்டிங் டேர்ன் ஆகுமா டேர்ன் ஆகாதா அப்படின்ற அந்த முடிவுக்கு நமக்கு வரணும். அதுக்கு நமக்கு கான்டெக்ட் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, இப்போ மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டின்ற அந்த ஒரு கான்செப்ட் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன். இப்போ மார்க்கெட் டெவலப்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இப்போ உங்களுக்கு கரெக்டாக ப்ரைஸ் என்ன ஆச்சு, உங்களுக்கு வேல்யூ ஏரியா லோலேருந்து உள்ள என்ட்ரி ஆனது வேல்யூ ஏரியா ஹைக்கு வந்தாச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது. சென்டர் பாயிண்ட்டில் என்னவா இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. இன்றைக்கி கடைசியாக ஃப்ரைடே அன்றைக்கி. இப்போ இந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு அபவ் அக்செப்டன்ஸுக்கு மார்க்கெட் மூவ் ஆக போதா, ஏன்னா ரீட்ரேஸ் ஆயிருக்குல்ல. இப்போ ஒரு ஆவரேஜ் நடந்துச்சு. இப்போ இந்த ஆவரேஜ்லேருந்து ப்ரைஸ் வந்து கண்டினியூஸ் பையிங்க்கு கொண்டு போகிறாங்களா, இல்லை திரும்ப ஃபேர் ப்ரைஸ்க்கு வர போகிறாங்களா? ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இந்த வீக்கோடைய கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கணும், முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்போது முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரெஃபரன்ஸ் மட்டும் மார்க் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல இந்த பிக் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஆக்டிவிட்டி ஆகிட்டே இருக்குது, ஓகேங்களா? இந்த ஆக்டிவிட்டேஷனில் எப்படி ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ இது வந்து நல்ல ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலாக நமக்கு கடைசி நாள் அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன வேணும், இதுக்கு அபவில் நமக்கு வந்து கட்டாயம் ஒரு ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் வரணும். வரும்போது உங்களுக்கு மார்க்கெட்டு ஃபாலோ ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் இது பிலோவில் வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இங்கே மூவ் ஆகிடும், ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பண்ணியாச்சு மார்க்கெட்டுக்கு. ஓப்பன் டெஸ்ட் அண்ட் கோ, ஓப்பன் டெஸ்ட் அண்ட் கோ, திரும்ப ஓப்பன் டெஸ்ட் அண்ட் கோ. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு 3 வாட்டி மார்க்கெட் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாட்டி இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடரோ இல்லை லாங் டைம் ட்ரேடரோ இங்கே உள்ளே வந்து ஒரு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் நமக்கு இங்கே கொடுத்து இங்கே ப்ரூவ் பண்ணலைன்னா கட்டாயம் ப்ரைஸ் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபேர் ப்ரைஸ்க்கு வந்துடும். சிம்பிள் கான்டெக்ட் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொஃபைலோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன பிஹேவியரில் இருக்குது, ரெஸ்பான்சிவ் பிஹேவியரில் இருக்குது. நமக்கு இனிஷியேட்டிவ் பிஹேவியருக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்க தெரியணும். அதை நம்ம பார்த்துட்டு மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே இனிஷியேட்டிவ் பிஹேவியரு இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் டவுன்வர்ட்ஸு ஃபேர் ப்ரைஸ்க்கு மூவ் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, இது இப்போ இந்த வீக்கில் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அந்த கான்டெக்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஒரு நாளைக்கு தனித்தனியாக அந்த ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ வந்து கடைசி நாள் அந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூமே எதுவும் பெருசாக உங்களுக்கு எவிடன்ஸே இல்லை. ஆனால் எப்படிலாம் அன்றைக்கி ட்ராப் ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்ட பிறகு என்னாச்சு, உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜோனுக்குள்ளே இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸு ப்ரீவியஸ் ஜோனுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தாச்சுல, கன்ஃபர்மேஷன் வேணும். ப்ரீவியஸ் ஜோனுக்குள்ளே போயிட்டு கீழே வருதுல்ல. அப்போ இங்கே வரும்போது இந்த பக்கத்தில் இருக்க செல் வால்யூம், இந்த பக்கம் இருக்க பை வால்யூம் அப்படியே பார்த்துருந்தேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் கிரியேட் ஆகுது பாருங்கள். இங்கே செல் வால்யூம் ஃபுட் பிரிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து செல் வால்யூம் ஃபுட் பிரிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இங்கே வந்து டெல்ட்டாவும் இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வைக்கணும், இங்கே தானே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும், ஏங்க வைக்கல? இது கேள்வி தான் உங்கள் மைண்டில் வரணும், இமோஷனல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டில் வால்யூம் வருது, நெகட்டிவ் வால்யூம் இருக்குது. ஆனால் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு, இன்சைடு. அப்போது இந்த ப்ரொஃபைலுக்கு அபோவ்லையோ இல்லை பிலோலையோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மார்க்கெட் போக முடியாது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்ட்ராங்கான பையர் வேணும்.
ஓகே, இப்போ இங்கே வந்து பை வால்யூம் வருது, இங்கே பை வால்யூம் வருது, ஸ்ட்ராங்கான பை வால்யூம் இந்த ப்ரொஃபைலில் காமிக்குது. எந்தெந்த ஜோன்லாம் காமிக்குது, இந்தந்த ஜோன்லாம் நமக்கு காமிக்குது, இந்த ஜோன்லாம் காமிக்குது. ஆனால் நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வேணும், கன்ஃபார்ம் ஒரு ரீட்ரேஸ் வேணுமே, கன்ஃபர்மேஷன் வேணுமே. அப்போ இந்த கேண்டில் என்ன ஆயிருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த ஜோன்லேருந்து உங்களுக்கு அப் சைடுக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருந்ததுன்னா அப்போ அது என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபர்மேஷனே எடுத்துருக்கலாம். அப்போ அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இருக்கா செக் பண்ணி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில், பை அண்ட் செல் நடந்துகிட்டே இருக்கு. அப்போது மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, செல் வால்யூமை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து முதல்ல ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு மார்க்கெட்டுக்கான புரிதல் வந்து கிடச்சிச்சு. அப்போது அன்றைக்கி மோஸ்ட்லி என்னவாக தான் இருக்கும் உங்களுக்கு, ப்ராப்பரான சிங்கிள் பாயிண்ட்ஸோ ஏதோ எவிடன்ஸ் வரலன்னா உங்களால் போக முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த எஸ்எல் பாயிண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இது லோவில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஸ்எல் பாயிண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் இல்லை, செல்லிங் இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டில் செல்லுக்கு போக முடியாது. அப்போ இந்த லைனுக்கு கீழே எங்கேயாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த லைனுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். ரொம்ப பேசிக்கான ஆர்டர் ஃப்ளோ தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு வாங்க. வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் இருக்கா, கன்ஃபர்மேஷன் இல்லை. வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை. செல் வால்யூம் வருதா, வரல. வால்யூம் வருது, ஆனால் என்னது இது, வால்யூம் வருது எங்கே வருது பாருங்கள், க்ரீன் கேண்டில். எப்படி வரும், ஒத்துக்க முடியாதுல்ல. அப்படியே பாருங்கள். அப்போ இது டவுனில் உங்களுக்கு இல்லவே இல்லை. அப்சைடில் எதுக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இங்கே போய் ரிஜெக்ட் ஆனதா கரெக்டாக. இந்த ஜோன் வந்து நோ ட்ரேட் ஜோன் தான். பட் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் ரொட்டேஷன் பார்க்கலாம், அது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்கன்னா ரொட்டேஷனில் பார்க்கலாம். அப்போ பாருங்க எந்த இடத்துலையாவது உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருக்கா. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ரேஞ்ச். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ட்ராப்பு, வால்யூம் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் இருக்கா, இல்லவே இல்லை. அப்போது எஸ்எல் எங்கே இருக்குது உங்களுக்கு, அப்சைடில் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் ஆகிறீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, எஸ்எல் இங்கே இருக்குது. ஓகே, எப்போ பாருங்கள், ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தான் அது கிடச்சிது. ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது என்ன பாருங்கள், நிறைய பேர் பிடிஎஸ்டி எடுத்துருப்பாங்க, ஒரு பல்காக வால்யூம் போட்டு மார்க்கெட் நிற்பாங்க. இப்போ இதுக்கான அக்செப்டன்ஸ் என்ன ஆகுதுன்றது நம்ம ஒன் டே நிற்பாங்க. அப்போ எல்லா நாளும் வந்து இன்ட்ராடேக்கான நாள் இல்லை, எல்லா நாளும் பொசிஷனுக்கான நாள் இல்லை. அப்போ அந்த மார்க்கெட்டை கான்டெக்ஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து அந்த மேக்ரோ அனாலிசிஸ் பண்ணி மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணி எந்த ரேஞ்சுக்குள்ளே நான் ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நான் ட்ரேட் பண்ணணும், எப்படி என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் நாலேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து கொண்டு வாங்க. அது கட்டாயம் டைம் எடுத்துக்கும், ஓகேங்களா. அது கட்டாயம் டைம் எடுத்துக்கும், இல்லை நாங்கள் சொல்லவே மாட்டோம், ஓகேங்களா. அதான் டைம் எடுத்து தான் நாங்களும் வந்திருக்கோம். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருந்து கரெக்டாக உங்களால் பண்ண முடிஞ்சுதான் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு 2 to 3 monthஸில் நான் சொல்கிறது ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கணும், டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு சிலருக்கு 1 மாதம் கூட போதும். ஒரு 2 to 3 monthsலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் எக்ஸ்பெக்ட் ஆகிடலாம். இது பண்ணும்போதே சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் ஜஸ்ட் பேசிக்காக நான் இப்போ சொன்ன மாதிரி இல்லாமல் டீட்டெயில்டாக படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஆர்டர் ஃப்ளோலே என்ன இல்லை, நீங்கள் ஒரு 2 மாதத்தில் எக்ஸ்பெக்ட் ஆகி. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 2 to 3 monthsக்கான டார்கெட்டாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், எஃபர்ட் போடணும், சும்மா கிடையாது, எஃபர்ட் போடணும். எஃபர்ட் எப்படி போடணும்னா டெய்லி வந்து ஒரு 30 minutes வந்து நீங்கள் லேர்னிங், ஒரு 30 minutes வந்து ப்ராக்டிஸ், ஒரு 30 minutes வந்து நான் மார்க்கெட் டைமில் நடுவில் மார்க்கெட்டை செக் பண்ணுறது லைவில். அப்பப்போ செக் பண்ணி நம்மளுடைய புரிதல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டே வரணும். அப்போ நம்ம புரிதல் ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனே என்ன பண்ணோம், இங்கே மென்டார்கிட்ட வரணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த மாதிரி நடந்துச்சு, ஆனால் நான் லேர்ன் பண்ணி நான் புரிஞ்சிக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கணும், இது நடக்கலை அப்படின்றத என்ன பண்ணணும், நீங்கள் மென்டார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் யூஸ் கிடையாது, ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி வேறு எதாவது மேபி ஏதாவது பாயிண்ட்ஸ் அவர் சொல்லாமல் விட்டுருக்கலாம், அது மாதிரி நீங்கள் வந்து கேட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பித்த உடனே எப்படி வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது அப்படின்ற அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே நீங்கள் வரணும். எவ்வளோ கேபிட்டலை மினிமமாக நம்ம வந்து பண்ணணும். இது எதுவுமே வந்து லைவ் கேபிட்டல் கொண்டு வரக்கூடாது. எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து விர்ச்சுவல் ட்ரேடாக தான் பண்ணணும், சிமுலேஷன் ட்ரேடிங்காக பண்ணணும். பண்ணி நீங்கள் என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும்.
ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணணும். 3 சினாரியோ எடுக்கணும். ஒன்று வந்து நல்லா ட்ரெண்டிங் போகிற சினாரியோ ஒன்று நல்லா டவுன் சினாரியோ வர்றது இன்னொன்று வந்து மார்க்கெட் அந்த கன்சால்டேஷன்ஸ்லேயே இருக்கிற சினாரியோஸ் இந்த மாதிரி 3 சினாரியோஸில் ஒரு ஸ்விங் ஹையில் நான் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகணும், ஸ்விங் லோவில் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும், எப்படி வந்து இந்த கேப் அனாலிசிஸ் நான் பண்ணணும், எப்படி கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், எவ்வளோ கேபிட்டல் தேவைப்பட்டதுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்க முடியுன்ற அந்த புரிதல் எல்லாமே உங்களுக்கு வரணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணி முடித்து அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரியல் ட்ரேட் வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்கள் பணத்தை கொண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் வேர்ல்டு உள்ளே தான் இருக்கிறீங்க. ஆனால் மணியை என்ன பண்ணக்கூடாது, உள்ளே கொண்டு வரக்கூடாது, அவசரப்படக்கூடாது. மார்க்கெட் நல்லா புரியும், 2 மாதத்துலேயே புரிஞ்சிடும், 3 மாதத்துலேயே புரிஞ்சிடும். ஆனால் வரணும். இதுதான் வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போயிடாதுங்க, அது இங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? கொரோனா டைம்லேயும் எல்லா கம்பெனியும் மூணாங்கணும், மார்க்கெட் மட்டும் ஒர்க் ஆகி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சினாரியோ வந்தாலும் மார்க்கெட் கிராஷ் வந்து தான் ஆகணும். நல்ல சினாரியோ வந்தாலும் மார்க்கெட்டில் பணம் ஏறி தான் ஆகணும். எப்போ இருந்தாலும் மார்க்கெட் ஒர்க் ஆகி தான் இருக்கும். ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் வந்து சரசரன்னு இறங்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணி தெரியணும். மார்க்கெட் நல்லா ஏறுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தரணும். மார்க்கெட் அப்படியே ரேஞ்சிலே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி தரணும். இதுதான் இங்கே ட்ரேடருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன். புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து ஈக்விட்டி மைண்ட் செட்டை கொண்டு வந்து ட்ரேடரில் ஃபிட் பண்ணுறோம், ட்ரேடரோட மைண்ட் செட்டை கொண்டு போய் ஈக்விட்டியில் ஃபிட் பண்ணுறோம். இதுதான் இங்கே இந்த சைக்காலஜி ப்ராப்ளமும் வருது. ஸோ இன்றைக்கி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் செஷன் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். 2025 வந்து நல்லாவே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லுவேனே தவிர ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். நல்லா நாலேஜ் இருக்குது, மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் ஈஸின்னு இல்லை, கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பெட்டர் டேஸ் வரும்போது நல்ல ப்ராஃபிட் எடுக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2026க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு இது இருக்கும்போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க. கான்டெக்ஸ்ட் வைஸாக எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அகெயின் இது வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதோட பெட்டர் மெத்தட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் ஒரு குவாலிஃபைடு ட்ரேடர் ஆகணும்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது எந்த சார்ட்டான இப்போ நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்புறம் ஆர்டர் ஃப்ளோ இதை வந்து ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு இது கூடவே வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் இது ரெண்டுத்தையும் காம்பினேஷனாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய மாடலாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன். இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கைட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா? அதே வேறு ஒருத்தர் என்ன பண்ணலான்னா அந்த மாடல் இந்த மாடலோட ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதான் சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும். ரெடி ஆகி உங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட ரியல் மணியை உள்ளே கொண்டு வரணும். அப்படி ஓகே இல்லை அப்படின்னா திரும்ப கேள்விகளை கேட்டு எனக்கு இது வந்து உடன்பாடு இல்லை, இதை நான் லைவ் கொண்டு போகிறதுக்கு எனக்கு சேலஞ்சஸாக இருக்குது, இது பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து உங்கள் மென்டாரோட டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி ஓகே அப்போது அவர் சொல்ல இல்லை இது உனக்கு இது செட் ஆகலை, இதை பண்ணலாம், இல்லைப்பா இதுக்கு மேலே எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லலாம். அப்படின்னு அந்த முடிவு எடுத்த பிறகு தான் உங்கள் ரியல் மணியை கொண்டு வரணும். ஏன்னா ஹார்ட் ஏர்னிங் மணி, என்னது ஒரு ஹார்ட் ஏர்னிங் மணியை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து நீங்கள் வந்து என்ன வீண் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். அந்த கேம்பிளிங் மைண்ட் செட் அண்ட் பிஸ்னஸ் மைண்ட் செட் அந்த டாப்பிக்கோடு சேர்த்து இன்றைக்கி இந்த வீக்கோட கான்டெக்ஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on next session. Thank you.